Daily. Taste the Daily. அண்மை செய்தி. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 3வது நாளான இன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதே போன்று புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான 3வது நாள் மாலை நேர நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. திருச்சி மாநகர் மாவட்டம், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் ஆகிய மாவட்டங்களுக்கு தற்போது சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணைப்பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், இன்று இறுதியாக தருமபுரி மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று காலை வரை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 43 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. 46வது 47வது மாவட்டமாக திருச்சி மாநகர் மற்றும் திருச்சி புறநகர் தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து நாளையும் நேர்காணல் நடைபெறுகிறது. செவ்வாய்க்கிழமை நாளை ஏறக்குறைய காலையில திருவள்ளூர் வடக்கு, திருவள்ளூர் மத்தியம் ஆகிய மாவட்டங்களுக்கும், அதன் பிறகு 10-15 மணிக்கு திருவள்ளூர் தெற்கு, திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 11 மணிக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும், 11:45க்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம், செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்கும், 12:30 மணிக்கு தென் சென்னை வடக்கு கிழக்கு, தென் சென்னை வடக்கு மேற்கு, தென் சென்னை தெற்கு கிழக்கு, தென் சென்னை தெற்கு மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை 4 மணிக்கு புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலங்களுக்கும், 4:45 மணிக்கு சென்னை புறநகர் மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெற உள்ளது. 5:30 மணிக்கு வடசென்னை வடக்கு கிழக்கு, வடசென்னை வடக்கு மேற்கு, வடசென்னை தெற்கு கிழக்கு, வடசென்னை தெற்கு மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் விடுமுறைக்கு பிறகு 24ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு விழுப்புரம் மாவட்டத்திற்கும், 10-15 மணிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், 11 மணிக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. காலை 11:45 மணிக்கு தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கும், தென்காசி தெற்கு மாவட்டத்திற்கும், 12:30 மணிக்கு திருவண்ணாமலை வடக்கு, திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திற்கும், மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலை கிழக்கு, திருவண்ணாமலை மத்தியம் ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை 4:45 மணிக்கு வேலூர் மாநகர், வேலூர் புறநகர் ஆகிய மாவட்டங்களுக்கும், 5:30 மணிக்கு ராணிப்பேட்டை கிழக்கு, ராணிப்பேட்டை மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 6:15 மணிக்கு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் நேர்காணல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.